ஹாய்ங்க. உலகத்தின் முதல் காவடியை எடுத்தவர் யாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இடுமனுக்கு முருகர் நடத்திய திருவிளையாடலின் கடைசி கட்டம் இதுதான். நேத்து நான் வீடியோல அந்த பாலகன் இடுமனை விளையாட்டா தள்ள அவன் மேலே இருந்து கீழே விழுந்து மாண்டு போனானும், அதற்காக வருத்தப்பட்டு இடும்பி முருகரை எண்ணி பிரார்த்தனை செஞ்சானும் சொல்லியிருந்தேன். அப்படி முருகரை நம்பி கும்பிட்டா முருகர் நம்மளை கைவிடுவாரா என்ன? உடனே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. தூங்கி எழுந்தது போல இடுமன் எழுந்து வந்து நின்னான். அந்த பாலகனும் அழகா முருகரா மாறி மயிலோட காட்சி கொடுத்தாராம். இடும்பன் முருகரை வணங்கி 2 வேண்டுகோள் வச்சானாம். 1, இனிமே நான் தான் உங்களுக்கு வாயிற்காவலனா இருக்கணும்னும், 2வது என்னை போல யாரெல்லாம் இப்படி காவடி சுமந்து வராங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்க சகல சௌபாகியத்தையும் அழிக்கணும்னு வேண்டிக்கிட்டானாம். முருகரும் அப்படியே ஆகட்டும் நாரா. அதனாலதான் கந்த சஷ்டி கவசத்துல இடும்பாயுதனே இடும்பா போற்றி, கடம்பா போற்றி, கந்தா போற்றின்னு இடும்பருக்கு ஃபர்ஸ்ட் போற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கந்தனுக்கு போற்றி சொல்லியிருப்பாங்க. நீங்க இந்த தைப்பூசத்துக்கு விரதம் இருந்து பழனிமலை போகிறதா இருந்தா முதல்ல இடுமன் சந்நிதிய போய் அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முருகரை பாருங்க. ஏன்னா அப்பதான் அதற்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப தெரியுதா, இடும்பன் மலை உருவாவதற்கும் பழனிமலை உருவாவதற்கும் உலகத்தின் முதல் காவடி எடுத்தவரும் இடும்பன் தான். இடும்பனை தரிசித்தால் இன்னல்கள் பறந்தோடுமாம். இன்னொரு முருகர் வீடியோல உங்களை பாக்குறேன். டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் ஃபாலோ. தேங்க்யூ.